ஜெபம் பண்ணுவோம். அன்பின் பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரம். வார்த்தையை கேட்கும்படி நாங்கள் வந்திருக்கிறோம். எங்களோடு என்னோட கூட பேசும். வந்து அப்படியே போகாதபடி எங்கள் வாழ்க்கையிலே ஒரு பெரிய திருப்பத்தை ஏற்படுத்தும். புரிந்து கொள்ளுதலை தாரும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. நல்ல கரங்களை தட்டி நாம் தேவனை துதிப்போம். 1 பேதுரு புத்தகம் 3ஆம் அதிகாரம் 9வது வசனத்தில் இதே காரியத்தை பேதுரு எடுத்து மேற்கோள் காட்டுறார். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலை. சபை ரொம்ப துன்பத்தை அனுபவிக்குது. ரட்சிக்கப்பட்டு சபையில் வந்து இயேசுவை சொந்த தெய்வமாக ஏற்றுக்கொண்ட பிறகு நிறைய பாடுகள். இப்படி பாடுகள் வரும் பொழுது இந்த வசனத்தை எடுத்து சபையாருக்கு எழுதுறார். பேதுரு எழுதுறார். அவர் சொல்றாரு, ஜீவனை விரும்பி நல்ல நாளை காண வேண்டும் என்று இருக்கிறவன். பாருங்க, எங்கே விருப்பத்தை கேட்கிறார். ஜீவனை விரும்பி நல்ல நாளை பார்க்கணும். எத்தனை பேர் நல்ல நாளை பார்க்கணும் விரும்புறீங்க? உலகத்தில் எல்லாருக்கும் அது ஒரு ஆசை இருக்குது. எனக்கு நல்ல நாள் நடக்குமா? சில பேர் கையை கொண்டு போய் இன்னொருத்தங்கிட்ட கொடுக்குறான். நல்ல நாள் எனக்கு வருமாயா, கையை பார்த்து சொல்லுன்றான். சில பேர் பிறந்த நாளை கொண்டு போய் கொடுக்குறான், ஜாதகம் பார்க்குறாங்க. ஆனால் இங்கே நல்ல நாளை நீ பார்க்கணும்னா கையை கொண்டு போய் காட்டக்கூடாது, வாயை பார்த்துக்கணும். பகல் நாள் சொல்லுங்க, நல்ல நாள் அங்கே தான் இருக்குது. நல்ல நாளை காண வேண்டும் என்று இருக்கிறவன் தீமைக்கு விலக்கு. தீமையானதை பேசாத. செத்துருவேன், இந்த பிள்ளையால எனக்கு பிரயோஜனம் இல்லை, எனக்கு வேலை இல்லை, நான்லாம் எதுக்கு வாழுறேன்னு எனக்கே தெரியல, எனக்கு பிடிக்கல, இப்படிப்பட்டதை நீ முதல்ல வாயை மாத்துன்றார். பொல்லாப்புக்கு தன் நாவையும் தீமைக்கு தன் நாவையும், பொய்யானதை பேசாத. பிசாசு கொண்டு வர காரியங்கள் எல்லாம் உண்மை கிடையாது, அது பொய். அதை பார்த்து நீ உண்மை நினைச்சு நீ பேசாத. அப்படி நீ செய்தால் கர்த்தர் சொல்றாரு, நீ நன்மையை பார்ப்பேன்றார். அப்ப நம்ம இந்த வார்த்தையின் வல்லமையை குறித்து நான் உங்களோடு பேசினேன். பவுல் எழுதுறாரு, எந்த பக்கம் நெருக்கப்பட்டாலும் நாங்கள் ஒடுங்கி போக மாட்டோம். கலக்கம் வருது, ஆனா மனம் உடைய மாட்டோம். துன்பம் வருது, ஆனா கைவிடப்பட்ட நிலைமையில நாங்க நிற்க மாட்டோம். கீழே தள்ளுறாங்க, ஆனாலும் நாங்கள் மடிந்து போக மாட்டோம். ஐயா, நீங்க எப்படி இப்படி பேசுறீங்க அப்படின்னா அவர் சொல்றாரு, இல்ல இல்ல, நான் விசுவாசித்தேன் ஆகையால் பேசு. என் உணர்ச்சி, நான் அதை பேசல. எனக்கு கலக்கம் வருது, நான் அதை பேசல. எனக்கு துன்பம் வருது, அதை பத்தி நான் டிஸ்கிரைப் பண்ணல. எனக்கு கீழே தள்ளுறாங்க, நான் அதை பத்தி யார் தள்ளுறாங்க என்ன பண்றாங்க அதை பத்தி நான் பேசல. நான் மாத்தி பேசுறேன். நான் சொல்லுகிறேன், கலக்கம் வந்தாலும் மனம் உடைய மாட்டேன். எந்த பக்கம் நெருக்கப்பட்டாலும் நான் ஒடுங்கி போக மாட்டேன். சொல்லுங்க, எந்த பக்கம் நெருக்கப்பட்டாலும் ஒடுங்கி போக மாட்டேன். இல்லை, கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க. இந்த வாயில சொல்ல விட மாட்டான், அதுக்கு தான் சபைக்கு வந்துடும். ஆனா நீங்க சொல்லுமா, ஒரே நெருக்கமா 4 பக்கத்துல பாருடி நான் நெருக்கப்படுறேன், அது சொல்றதுக்கு வாய் இருக்கும். ஆனா அதையே கொஞ்சம் விசுவாசியான பிறகு இப்படி சொல்லுங்கன்னா வாய் வரமாட்டேன். சொல்லுங்க, எந்த பக்கம் நெருக்கப்பட்டாலும் ஒடுங்கி போக மாட்டேன். கலக்கமே வந்தாலும் மனம் உடைய மாட்டேன். துன்பம் வந்தாலும் கைவிடப்பட்ட நிலைமையில நான் இருக்க மாட்டேன். கீழே தள்ளினாலும் மடிந்து போக மாட்டேன். அவர் நாமத்தில் எனக்கு வெற்றி உண்டு. அப்போ அவர் கேட்டா, விசுவாசித்தேன் ஆகையால் பேசி. பேசுறேன் விசுவாசினால இல்ல, விசுவாசித்து பேசுறேன். சில பேர் இந்த செய்தியை கேட்கிறாங்க, ஞாயிற்றுக்கிழமையோடு முடிஞ்சிடும். So they receive the knowledge, but they don't have understanding. தகவல் இருக்குது, அறிவு இருக்குது, ஆனா வெளிப்பாடு வரணும்னா இந்த மண்பாண்டத்துக்குள்ள இந்த அறிவாகிய இந்த வெளிச்சம், இன்சைட், வெளிப்பாடு வரணும்னா கேளுங்க, நல்லா கேளுங்க. உங்களுக்கு தேவனுக்கு ஒரு உறவு தேவை. ஜெபிக்கணும், கர்த்தர்கிட்ட பேசணும். காலையில எழுந்து கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே குடும்பத்தில் இப்படி பிரச்சனை இருக்குது, பாஸ்டர் இந்த மாதிரி வசனத்தை எடுத்து காட்டியிருக்கார், ஆனா எனக்கு என்னுடைய ரொம்ப பிரச்சனையா இருக்குது, நெருக்கம் இருக்குது, ஆனா எனக்கு நீங்க வெளிப்பாடு தாங்க, உள்ள எனக்கு புரிய வைங்க,
ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கொடுங்க. அப்போ அந்த புரிதல் உனக்கு அவருடைய சத்தம் புரியும். இந்த மனசுல எப்படியெல்லாம் சத்தம் வந்து உன்னை பயமுறுத்துச்சோ, முன்பு இந்த பிரச்சனை நேரத்தில் இந்த மனசுல அழுத்தம் ஏற்பட்டு நீங்க சொல்றீங்க இந்த மனசுல என்ன எண்ணம் வருது, என்ன வருது, எனக்கு பயமா இருக்குதுன்னு சொன்னீங்களே, இப்போ ஆவி பேசும். உன் ஆவி ரட்சிக்கப்பட்ட ஆவி தேவனோடு நீ பேசும்போது அந்த ஆவி சொல்லும், பயப்படாத, உன் கர்த்தர் உங்கூட தான் இருக்கிறாரு, உன் வலதை பிடிச்சிருக்காரு. அப்போ உங்களுக்கு புரிஞ்சிடும். பிரச்சனை மத்தியில நீங்கள் ஆராதிக்கிற தேவன் என்னன்னு புரிஞ்சாதான் உங்களால ஜெயிக்க முடியும், நல்லா வாழ முடியும், நீடித்த நாளா வாழ முடியும், செழிப்பா இருக்க முடியும். ரட்சிக்கப்பட்டு கோயிலுக்கு போய் ஆண்டவரையும் கர்த்தரையும் பத்தி சொல்றதை விட பேயை பத்தி நிறைய சொல்லிட்டாங்க. அவர் வல்லமை, அவருடைய மகத்துவம், இரக்கம், நன்மைகள் சொல்றதை விட பிசாசுடைய உபத்திரவம், பாடுகள், அதுல என்னென்ன மாதிரி பண்ணுவான், எந்த விதமான ஆவிகள் இருக்கு என்று சொல்லி சொல்லி விசுவாசி பயமுறுத்திட்டாங்க. ஆனா வேதம் சொல்லுது அவன் அதிகாரத்தை இயேசு பறிச்சிட்டார், அவன் தலையை உடைச்சிட்டார். அதாவது இந்த தலை நசுக்கப்பட்டதுன்னா இவ்வளவு நாள் இந்த பூமிக்கு தலையா இருந்த அவனை என் கர்த்தர் இந்த தலையை காலால மிதிச்சிட்டார். இனிமேல் உங்களுக்கு சில காரியம் புரிஞ்சாதான் நீங்க பேச முடியும். ஆமென். அப்ப இந்த பேசுறத குறித்து நம்ம பார்த்தோம். யாக்கோபு புத்தகத்திலிருந்து உங்களுக்கு விவரமா காட்டினேன். அதுல பாத்தீங்கன்னா 1ஆம் அதிகாரம் 2, 3, 4, 5 அதிகாரம் எல்லாத்திலுமே இந்த வாயை பத்தி பேசுறாரு. ஆனா 3ஆவது அதிகாரம் முழுவதுமே நம்ம பேசுறதனுடைய முக்கியத்துவத்தை குறித்து சொல்றாரு. பாருங்க, இந்த புத்தகம் வந்து எத்தனையோ ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பா பல தரப்பட்ட மனுஷர்கள் பலவிதமான சூழ்நிலையில, விஞ்ஞான வளர்ச்சி இல்லை, டெக்னாலஜி இல்லை, ஆனா அன்றைக்கு எழுதின வசனம் இன்னைக்கு நான் சொல்லும் போது நமக்கு பொருந்தது. வேற எந்த மதத்திலேயாவது பாருங்க அது பொருந்தாது, அது புராண கதை. ஆனா இது அப்படி கிடையாது பாருங்க. ஏன்னா உங்களை தயார் பண்ணவர் எழுதியிருக்காரு. ஒரு ப்ராடக்ட் ஒரு ஆள் தயார் பண்றாருன்னா அது எப்படி ஃபங்க்ஷன் ஆகும்னு சொல்லி மேனுவல் அப்படின்னு ஒன்று கொடுக்குறாங்க, புக். அந்த புத்தகத்தை என்ன இந்த ப்ராடக்ட் எப்படி செயல்படும். இப்போ நான் ஒரு ஐபேட் வச்சிருக்கேன்னா அது ஒரு பாக்ஸில் போட்டு அதுக்கு மேலே ஒரு புக் வச்சிருப்போம். அது எதுக்குன்னா இதை தயார் பண்ணவர் வரமாட்டார் என் வீட்டுக்கு, நான் அதை படிக்கணும். படிக்கும்போது இது எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னு எனக்கு தெரியும். ஃபோன் வாங்கும்போது கூட பாக்ஸ் உள்ள ஒரு புக் இருக்கும், டிவி வாங்கும்போது இருக்கும், மிக்சி வாங்கும்போது இருக்கும், கிரைண்டர் வாங்கும்போது இருக்கும். இங்கே இருக்காங்க யாருமே நீங்கள் படிச்சிருக்க மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். வெட்டியை கடகடன் திறப்போம், உள்ள இருக்கிற மிஷின் எடுப்போம், ப்ளக்கை போடுவோம். ப்ளக்கு உள்ளே போடும்போது போலன்னா ஒரு குத்தி உள்ள பேக் ஃபயர் பண்ணிட்டு மிஷின் கெட்ட மிஷின் கொடுத்துட்டான்டுவோம். ஒரு பொருளை நம்ம இன்சர்ட் பண்றோம்னா அது உள்ள போலன்னா அழுத்தக்கூடாது, நம்ம எதை தப்பா பண்றோம்னு அர்த்தம். வாழ்க்கையில பிரச்சனை வரும்போது மன அழுத்தத்தில் அழுத்தக்கூடாது, நீங்க எங்க தப்பு பண்றீங்க. வாழ்க்கை ரொம்ப எளிதாக்கி வச்சிருக்காரு, எளிதாய் நீங்கள் சுதந்திரித்துக் கொள்ள முடியும். So thereby we need to learn. நம்ம கத்துக்கணும். பக்கத்துல ஆளுக்கு சொல்லுங்க, கோயிலில் வந்து கும்பிடு போடு. ஐயா, இந்த கும்பிடு போறது கர்த்தர் சொல்றாரு, சும்மா இந்த கர்த்தாவேன்னு கதை விட்டுட்டு இருக்காது. உன்னை எனக்கு பிடிக்கல என்றார். நான் சொல்ற வசனத்தை அசட்டை பண்ணி சும்மா கட்டியும் வந்து அப்படி கும்பிடு போடுறேன். இந்த கும்பிடு போடுறது வரக்கூடாது. அறிவு வந்துச்சுன்னா, அவ செய்த நன்மை புரிஞ்சிச்சுன்னா உள்ளம் மெல்ட் ஆயிடும். அப்போ உங்களுக்கு என்ன எப்படி துதிக்கிறதே தெரியாது. காலுக்கு விழணும் போல இருக்கும், முழங்காற்படியணும் போல இருக்கும், கையை உயர்த்தணும் போல இருக்கும். இதெல்லாம் எக்ஸ்பிரஷன் எப்படி வருதுன்னா அவர் எவ்வளவு நல்லவர்னு தெரிஞ்சாதான் அது வரும். தோத்துறோம். இது என்ன, அது வெண்ணெய் கடையிறோமா? புரியல. சும்மா ஏதோ ஒன்று சத்தமா அப்படியே கத்திட்டா கடவுளுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. இல்லைங்க, அப்படி இல்லை. ஆவியோடும் உண்மையோடும், ஸ்பிரிட் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங், அதுக்கு பேரு புத்தி உள்ள ஒரு ஆராதனை. எல்லாம் சொல்லுங்க, புத்தி தாங்க, புரிந்து கொண்டு செய்யற ஆராதனை. அப்போ இந்த வார்த்தையின் வல்லமையை குறித்து சொல்றாரு. வாழ்க்கை எங்க போகுது இப்போ, எந்த பக்கம் போயிட்டு இருக்கு? பிரச்சனை பக்கமா போதா, கடன் தொலைல போதா, பயமான ஒரு வாழ்க்கையா போயிட்டு இருக்கா, குடும்பத்தில் நிம்மதி இல்லாம உங்க வாழ்க்கை அந்த டைரக்ஷன்ல போதா? ஐயா, இன்னும் கொஞ்ச நாள் செத்துருவோம் போல இருக்குது, நான் இந்த டைரக்ஷன்ல போயிட்டு இருக்கேன், எங்க குடும்பம் இந்த வழியில போயிட்டு இருக்குன்னு சொன்னா, அவர் சொல்ற குதிரை பாருங்க, அது வாயில கடிவாளம் வச்ச உடனே அந்த சரீரத்தை முழுவதும் அப்படி போற குதிரையை தன் பக்கம் திருப்ப முடியும்.
அதே மாதிரி வாயில வார்த்தையை வச்சா அழிவுக்கு நேரா உன்னுடைய பாதை போயிட்டு இருந்தா அந்த டைரக்ஷனை நீங்க பேசி மாற்ற முடியும். ஐயா, இது என்னுடைய கருத்து கிடையாது பாருங்க. இட் இஸ் நாட் மை ஒப்பீனியன். வேத புத்தகத்தில் கர்த்தருடைய ஆவியானவர் எழுதி வச்சிருக்கார். உங்களுக்காக எனக்காக எழுதி வச்ச வசனத்தை ஒருத்தர் விரும்பணும் பாருங்க, அதை கவனிக்கணும். மகனே, என் வார்த்தையை கவனி, என் வசனத்துக்கு செவி சாயின்னு சொல்றார். கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. ஏன் தப்பான பாதையில போயிட்டு இருக்கு? நம்மளால கட்டுப்படுத்த முடியல. அது பாட்டு இருளுக்கு நேரா ஓடுது, பயத்துக்கு நேரா ஓடுதுங்க. சில பேர் மரணத்துக்கு நேரா அந்த வாழ்க்கை நடந்துட்டு இருக்குது. வாழ்க்கை அப்படிதான் ஓடிட்டு இருக்கு. பிரச்சனையும் தோல்வியும் கஷ்டத்திலையும் அவமானத்திலையும் நிந்தையிலையும் அந்த குடும்பம் அப்படி போயிட்டு இருக்குது. ஆனா கர்த்தர் சொல்றாரு, உன்னை நான் ரட்சித்தது எதுக்குன்னா, அந்த குதிரை மாதிரி அது இஷ்டத்துக்கு ஓடாம நீ எங்க போகணும்? செழிப்புக்கு போகணுமா, சுகத்துக்கு போகணுமா? அதுக்கு நேரா திருப்புறதுக்கு நான் கொடுத்த வார்த்தையும் வாயில வைத்தா உன்னால அந்த டைரக்ஷனை மாற்ற முடியும். காது உள்ளவன் கேளுங்க. இதுவரைக்கும் உன் குடும்பத்தை வேறு பாதையில போயிட்டு இருந்தது. இத்தனை தலைமுறையா உன் குடும்பம் அழிவுக்கு நேரா போச்சு. நீ ரட்சிக்கப்பட்டா உன் குடும்பம் உன்னால பாதையை மாறும். அப்போ இந்த டைரக்ஷனை மாத்துறது மட்டுமல்ல, and he says that you can reach your destiny. நீ எங்க பாதையை மாத்துறது மட்டுமல்ல, பாதையை மாத்தி எங்க போனமோ, எந்த இடத்தை நீ அடையணுமோ அந்த இடத்தை நீ அடைய முடியும். ஸ்பெஷலா வாலிபர்கள் கவனிங்க, வாலிப பெண்கள் கவனிங்க. உனக்கு தெரியணும் உன்னுடைய வாழ்க்கையில கனவு என்ன, தரிசனம் எங்க போகணும், உன் லக்கு என்ன, உன் கோல், வாட் இஸ் யுவர் கோல்? இந்த கனவு, இந்த தரிசனம், இந்த கோல்லாம் பணத்துக்கு சம்பந்தம் கிடையாது. ஆனா உள்ள ஒரு காட்சி இருந்ததுன்னா அதுதான் கனவு. அந்த கனவு பேஷன், ஸ்ட்ராங் டிசைர், அதுதான் விரும்புன்றார். உனக்குள்ள ஒரு நல்ல பேஷன், அதை குறித்து நான் இது அடைஞ்சு ஆகணும் என்ற ஒரு விருப்பம் இருந்ததுன்னா, நல்ல கவனி, உன்னால அந்த பாதையில போய் சேர முடியும். நல்லா சோத்தை தின்னுட்டு பார்க்குற கனவு கிடையாதுங்க. கர்த்தர் எனக்கு ஒரு தரிசனை தாரு நல்லா 10 இட்லி திண்டு தூங்கிட்டு ராத்திரி வெள்ளை குதிரை வந்து சொல்றாங்க, நல்லா நம்புறதே கிடையாது. அப்போ தரிசனம் நம்ப மாட்டீங்களா? தரிசனம் நம்புறேன், கனவுல நம்புறேன், கனவு காண்பாருன்னு சொல்லப்பட்டு நான் நம்புறேன். நான் எப்ப பாரு கனவு, எப்ப பாரு இன்னைக்கு ஒரு கனவு. என்ன கனவு கேளுங்க? நான் விழுப்புரம் போற மாதிரி இருந்தது, நான் ஜப்பான் போற மாதிரி, அதை பத்தி பேசல. வாழ்க்கையில என்னங்க தரிசனம்? உங்க குடும்பத்தை மாத்த வேணாமா? இத்தனை வருஷமா பிள்ளைங்க கவனி, உங்க வீடு எப்படி இருந்துச்சு? உங்க குடும்பத்தில் எப்படி வாழ்ந்தீங்க? கர்த்தரை ஏற்றுக்கொண்டு தெய்வமா நம்பி வந்த நீங்க அதே குடும்பத்தில் உங்க அப்பா அம்மா விட நீங்க மட்டமா வாழணுமா, இல்ல நீங்க மேல வரணுமா? மேல வரணுமா விரும்புறீங்களா? அப்ப அந்த லக்கை நோக்கி போனா உன் வாயை மாத்தினா உன்னால முடியும்ன்றார். Don't ever say nobody is there, no one is there to help me. எங்க அப்பா சரியில்லை, எங்க அம்மா சரியில்லை, எனக்கு உதவி செய்ய ஆளு யாரும் இல்லை, நான் பிறந்த நேரம் சரியில்லை, எங்க குடும்பத்தில் எங்க அப்பா சரி கிடையாது, எங்க அம்மா சரி கிடையாது, என் கூட இருந்தவங்க என்னை ஏமாத்திட்டான், என் பிசினஸ் ஒருத்தன் கெடுத்துட்டான், என்னுடைய நல்ல வாழ்க்கையை ஒருத்தன் நான் போன அதை புடுங்கி எடுத்துட்டான். எத்தனை எதிர்ப்பு வந்தாலும் உனக்கு கனவு இருந்தா நீ அடைய முடியும். ஓய மாட்டீங்க, உன்னால முடியும். உன்னை பலப்படுத்துற இயேசுவினாலே நல்ல இடத்துக்கு வந்திருக்கீங்க. சில பேருக்கு என்னன்னா, கோயிலுக்கு போகும்போதெல்லாம் தலையை கொடுத்துருவாங்க, ஜோம் பண்ணுங்கய்யா. இங்க வந்தா நான் தலையில கை வச்சு ஜோம் பண்றதை விட தலை உள்ள சில மெசேஜ் போகணும். I'm imparting the vision, I'm imparting the word of God, I'm sowing the word so that you can have a good harvest. வசனத்தை விதைக்கிறேன், நல்ல அறுவடை வரத்துக்காக. யாரோ ஒருத்தர் சொல்லிட்டான் உன்னால முடியாது, நம்புறீங்க நம்பாத. யாரோ ஒருத்தர் சொல்றான் உங்க அப்பா சரியில்லை, உங்க அம்மா சரியில்லை, உன்னால முடியாதுன்னு நம்பாதீங்க. நான் சொல்றேன், உன்னை நம்ப தொடங்கு. என் கூட கர்த்தர் இருக்கிறாரு. நான் பலவீனன் அல்ல, நான் பலவான், நான் ஏழை அல்ல, நான் ஐஸ்வர்யவான். இப்போ என்ன பாஸ்டர் அப்படி சொல்றீங்களே அப்படின்னா, இந்த பைபிள் இருக்கு பாருங்க, மேனுவல், சக்சஸ் மேனுவல், வெற்றியின் புத்தகம். பகலாப்பா சிரிச்சு சொல்லுங்க. இதை முத்தி கொடுக்க கூடாது. பகலாப்பா சொல்லுங்க, கவனி. தலையணை கீழே வைக்க கூடாது, கட்டி பிடிச்சின்னு
ஒரு மாதிரி பயமா இருக்குது, கட்டி பிடிச்ச கூடாது. நீ இந்த கட்டி பிடிச்சினா அவன் இன்னொரு பைபிள் எடுத்துன்னு வருவான். பேய்க்கு பைபிள் தெரியும். நான் நினைச்சேன் பைபிளை பார்த்தா பிசாசு நடுங்குவான. அதை யாரோ புருடா விட்டான். அவனுக்கு பைபிள் நல்லா தெரியும். இயேசுநாதர்கிட்டயே வசனத்தை எடுத்து பேசுறான். ஆலயத்து உபரிகையே மேல போயிட்டான். யாரு? பேய். சொன்னா புரியும். ஆனா வார்த்தையை குறித்து அறிவு இருந்தா அவன் தோத்து போறத உன் கண்ணால பார்க்க முடியும். அப்போ நம்ம நல்லா கத்துக்கணும், பகல் ஆப்ஷன்ல கத்துக்கணும். சரி, இப்ப பார்க்கலாம். நீங்க சொல்றீங்களே பேசணும் அது என்னங்க, அது எப்படிங்க? நான் இப்ப கத்து கொடுக்குறேன் பாருங்க. ஆதியாகமம் போயிடுவோம். ஏன்னா அதுதான் முதல்ல மனுஷன் எப்படி பேசி வெற்றிகரமா வாழ முடியும் என்பதை குறித்து அங்க சொல்லி இருக்குது. எதுவுமே வேத புத்தகத்துல சில சீக்ரெட் கத்துக்கணும்னா, எதையாவது பத்தி நான் தெரிஞ்சுக்கணும்னா முதல்ல ஆதியாகமத்துக்கு போனோம்னா எல்லாமே கத்துக்கலாம். ஆதியாகமத்துல வார்த்தையை பத்தி அங்க சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 3வது வசனம் படிக்கிறேங்க. தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுது என்றார், வெளிச்சம் உண்டாயிற்று. He said, let there be light. அவர் சொன்னார், வெளிச்சம் உண்டாக கடவுது. வெளிச்சம் நல்லது என்று தேவன் கண்டார். சொன்னார், கண்டார். எல்லாம் சொல்லுங்க. எதை கண்டார்? இருளை கண்டார். You cannot deny the fact. இருளை பார்த்தாரு. பார்த்துட்டு என்ன இருள் இருக்குதோ அதை சொல்லல, என்ன வேணுமோ அதை சொன்னார். That's a principle. என்ன இருக்குதோ அதை பேசக்கூடாது, என்ன வேணுமோ அதை பேசணும். சொல்லுங்க. இன்னொரு தடவை சொல்லி பாருங்க. இருக்கிறதானையா சொன்ன, இதுக்கு அறிவே இல்லைன்னு. இருக்கிறதானையா சொன்ன, வீட்டில் ஒண்ணுமே இல்லைன்னு. இல்ல நீங்க சொல்லிக்கிட்டே இருங்க, இல்லைன்னு சொல்லுங்க. இன்னைக்கு கொஞ்சம் கடுகு இருந்து பாரு, அந்த கடுகு கூட வழிச்சின்னு போயிடும். அப்ப சொல்லவே கூடாதா? தேவைகளை சொல்லலாம். இல்ல அந்த உள்ளத்துல ஒரு கோபத்துல பேசுவாங்க, பார்த்துருக்கீங்களா? நான் இல்லைன்னு சொல்றது தப்பு சொல்ல, என்ன இல்லைன்னு தான் சொல்லுவோம். அந்த கோபத்தை சொல்ல என்ன இருக்குதுங்க, ஒண்ணுமே இல்லையே, அங்கதான் நான் உங்களை பிடிக்கிறேன். அப்படி சபிக்கிறீங்க பாருங்க. இந்த வீடு உருப்படுமா? இதுல ஒண்ணுமே இல்லையே, உன்னை கட்டதுல நான் சுகத்தை கண்டேன், இங்க ஒண்ணு இல்லைன்னு சொல்றீங்க பாருங்க. நீங்க இல்ல எனக்கு வாங்கி கொடுங்கன்னு சொல்லல, நீ லாக்கி இல்லைன்னு சொல்ற புருஷனை நீ சபிக்க வீடு நடுத்தெருவுக்கு வந்துடும். ஆனால் உங்க வாயை மாற்றினால் உன் குடும்பம் மாறும். So God says, இருள் இருக்குது. He didn't deny the fact. அந்த உண்மையை மறுதலிக்கல. ஆனா அவர் சொல்றாரு, வெளிச்சம் உண்டாக கடவுது அப்படின்னாரு. வெளிச்சம் நல்லது என்று தேவன் கண்டார். வெளிச்சத்தையும் இருளையும் தேவன் வெவ்வேறாக பிரித்தார். தேவன் வெளிச்சத்துக்கு பகல் என்று பெயரிட்டார், இருளுக்கு இரவு என்று பெயரிட்டார். சாயங்காலம் விடியற்காலமாகி முதலாம் நாள் ஆயிற்று. 7வது வசனம் படிக்கிறேன். 8வது வசனம் படிக்கிறேங்க. தேவன் ஆகாய விரிவுக்கு வானம் என்று பெயரிட்டார். சாயங்காலம் விடிய காலமாகிய 2ஆம் நாள் ஆயிற்று. 10வது வசனம் படிக்கிறேன். தேவன் வெட்டாந்தரைக்கு பூமி என்றும் சேர்ந்த ஜலத்திற்கு சமுத்திரம் என்றும் பெயரிட்டார். முதல்ல பார்த்தோம், அவர் சிருஷ்டித்தார், சொன்னார், உண்டாயிற்று. Then whatever he created, he described. எதை சிருஷ்டித்தாரோ அதை விவரிச்சு சொல்றார். பேரிடுறாருன்னா அதை குறித்து டிஸ்கிரைப் பண்றார். ஒவ்வொரு பேருக்கும் பின்னாடி அர்த்தம் இருக்குது. அல்லேலூயா சொல்வோமே. என்ன பண்றது, நம்ம ஊர்ல பேர் என்ன வேணா வச்சிருவான். கருப்பன், வெள்ளாயி, மண்ணாங்கட்டி, குப்பன், குப்புசாமி. ஆனா அந்த பேருக்கு அர்த்தம் இருக்கு தெரியுமா? குப்பையிலிருந்து எடுத்த சாமி குப்புசாமி, மண்ணிலிருந்து எடுத்து மண்ணு கட்டியில் எடுக்கப்பட்ட மண்ணாங்கட்டி. பிச்சை. அப்போ வாழ்க்கை ஃபுல்லாக பிச்சை எடுத்து தான் சாப்பிடணுமா? பிச்சை முத்து. ஐயா யாராவது இருந்தால் தப்பா நினச்சிக்காது. அது என்ன சொல்றாங்கன்னா, ஆண்டவங்கிட்ட பிச்சை எடுத்து வாங்கணும் இந்த முத்து. இது பிச்சை எடுத்து வந்த முத்து. நம்ம முத்துன்னு கூப்பிட மாட்டோமே, நம்ம என்னன்னு கூப்பிடுவோம்? The more they call you பிச்சை 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 பிச்சை, you become பிச்சை. நல்லா கவனிக்கணும் பாருங்க.
ஒன்றை சிருஷ்டித்து டிஸ்கிரைப்ட், விவரிச்சு சொல்றார். இதுக்கு பேரு வெளிச்சம், அப்போ அதுக்கு பேரு பகல். இரவு, அது இரவின் பேர் வைக்கிறாரு. பூமியின் வைக்கிறாரு. வெட்டாந்தரைக்கு பூமியின் வைக்கிற வானம், வானத்துக்கு இந்த வெளிச்சம் உண்டான இடத்தை பார்த்து ஆகாய விரிவை பார்த்து சொல்லாது வானம் சொல்லி பேரிடுற. சரி, இது 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 குறித்து என்ன சொல்ல வரீங்கன்னா, 2ஆம் அதிகாரம் போகும்போது தான் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. 2ஆம் அதிகாரம் வரும்போது 19வது வசனத்தை நான் படிக்கிறேன் பாருங்க. இதாவது இது படிக்கிறது முன்னாடி ஒன்று சொல்லுறேன். மனுஷனை சிருஷ்டிக்கிறார். சிருஷ்டிக்கும் போது எப்படி சிருஷ்டிச்சார்னா அவரை மாதிரியே சிருஷ்டித்தார். ஆமென். ஆதியாகமத்தை படிக்கும் போது ரொம்ப ஆச்சரியம். பூமியை பார்த்து சொல்றாரு, புல்லும் பூண்டும் உண்டாக கடவுதுன்னார். அப்போ அதை சொன்ன உடனே அது அதிலிருந்து வருது. எதை பார்த்து பேசினாரோ அது அதிலிருந்து வருகிறது. பூமியை பார்த்து பேசினா பூமியில என்ன வந்துச்சு? புல்லும் பூண்டும் வந்தது. அதை பார்த்து பேசணும், அதுலேருந்து பூமியிலேருந்து புல்லு பூண்டு. இப்போ பூமியிலேருந்து புல்லை பிடுங்கினா என்ன ஆகிடும்? பேசவே மாட்டீங்க. ஒரு பூமியில் புல் செடி, கத்திரிக்காய் செடி, வெண்டைக்காய் செடிலாம் இருக்குது. வேரோட பிடுங்கினா என்ன ஆகிடும்? அந்த செடி செத்துரும். கரெக்டுங்களா? அப்போ எது எதுலேருந்து வந்ததோ அதோட அட்டாச் ஆகியிருந்தா அதுக்கு உயிர் இருக்கும். இப்போ கடலில் பார்த்து மீன்கள் உண்டாகுனாரு. மீன் எடுத்து வெளில போட்டு என்ன ஆகிடும்? சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. இப்போ கர்த்தர் அவரை பார்த்து பேசுறார். மனுஷனை செய்யும்போது நம்மை போல உண்டாக்குவோமா. இப்ப நம்ம எங்க இருந்து வந்தோம்? கர்த்தர்கிட்ட இருந்து வந்தோம். இப்போ கர்த்தர்கிட்ட இருந்து நம்மளை புடிங்கி போட்டா நம்ம செத்துரும். அதை தான் பிசாசு மரணத்தை கொண்டு வந்தான். எப்படி கொண்டு வந்தான்னா அவரை விட்டு பிரிச்சு எடுக்கிறான். அப்போ தேவனுடைய வார்த்தையை விட்டு மீறி ஆதாம் வேறொரு காரியத்தை செய்த உடனே அங்க மரணம் உண்டாகுது, அல்லது மனுஷன் தேவனற்றவனாய் போனான். இப்போ முதல்ல கர்த்தர் மனுஷன் சிருஷ்டித்த உடனே ஒரு டெஸ்ட் வைக்கிறார். சரி, இப்ப நம்மள மாதிரியே படைச்சிட்டோம், இப்ப இவனுக்கு என்ன பண்றான் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அவர் உண்டாக்கின சகலவித மிருகங்களையும் ஆகாயத்து சகலவித பறவைகளையும் மண்ணினாலே உருவாக்கி ஆதாம் அவைகளுக்கு என்ன பேரிடுவான் என்று பார்க்கும்படி அவைகளை அவனிடத்தில் கொண்டு வந்தார். என்ன ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா இருப்பார். அவர் எல்லாத்தையும் சிருஷ்டிச்சுட்டு அதை அழைச்சிட்டு வந்து மனுஷன் முன்னாடி நிறுத்தி அவனை என்ன பேரிடுறான் பார்க்கலான்னு சொல்லி அவங்க கிட்ட சொல்றாரு. So he created and God waited for him to describe about it. சிருஷ்டித்த பிறகு அவன் இதை என்ன சொல்றான், அதை குறித்து என்ன சொல்றான்னு பார்த்தா, அந்தந்த ஜீவ ஜந்துக்கு எந்தெந்த பேரிட்டானோ அதுவே அதுக்கு இன்னைக்கு அதுதான் உங்களுக்கு ரொம்ப முக்கியமானது. அதை என்னென்ன விவரிச்சு சொன்னானோ அது அந்த பேர் ஆயிடுச்சு. ஹலோ, இப்போ பூனை வரும்போது பூனை 1, புலி வரும்போது பூனை 2, சிங்கம் வரும்போது பூனை 3 பேர் வச்சானா. ஒவ்வொன்றுக்கும் ஒரு டிஸ்கிரைப், ஒவ்வொன்று பேர் வைக்கிறான். புலி, கரடி, சிங்கம், யானை, குதிரன், அப்படி விவரிச்சு வைக்கிறான். இப்போ மனுஷன் தேவனுடைய பிரிந்த பிறகு இந்த பிசாசு பார்த்துட்டு இருக்கான். கர்த்தர் இவன் வாயில ஒரு அதிகாரம் வச்சிருக்க. So whatsoever you describe, it will come to pass. எதையெல்லாம் நீங்க விவரிச்சு சொல்றீங்களோ அது உனக்கு வந்துடும். நல்லா கவனிக்கிறீங்களா? இப்போ பிசாசு என்ன பண்றான்? குடும்பத்தில் பிரச்சனையை கொண்டு வந்து நிறுத்துறான், வியாதியை கொண்டு வந்து நிறுத்துறான். இப்போ நீங்க என்ன அதை எப்படி விவரிச்சு சொல்றீங்க? செத்துருவம் போல இருக்குது, என்னால் முடியல, என்னால் ஒன்றும் பண்ண முடியாது, எல்லாம் போயிடுச்சு, என் பிஸ்னஸ் போயிடுச்சு, என் குடும்பம் நல்லா இல்லை, என் மகன் நல்லா இல்லை, அவன் படிக்க மாட்டான், இந்த குடும்பம் உருப்படாது. டேய், நான் சொல்கிறேன் பார்த்துக்கடா, நீ உருப்பட. இப்படி விவரிச்சு சொல்கிறீங்க பாருங்க. எந்தெந்த பேரை எதுக்கெல்லாம் வச்சானோ அந்தந்த பேர் அந்த மிருகத்துக்கு வந்தது. உன் பிள்ளைக்கு எந்தெந்த பேர் விதமாக நீ அழைக்கிறியோ, எந்தெந்த விவரமாக நீ உன் பிள்ளைய சொல்றியோ அந்தந்த விதமாக அது மாறிடும். பரவாயில்ல, கை தட்டி. இது மக்கு, இது மடாசு, இது உருப்படாது, இது ரோடே சுத்தி நடக்கும், வருங்காலத்தில் இவன் வண்டி ஓட்ட மாட்டான், வாழ்க்கையை ஒன்று நடத்த மாட்டான், அட்லீஸ்ட் ஒரு ஆட்டோ ரிக்ஷா வாங்கி கொடுத்தா ஓட்டானா அது கூட ஓட்ட மாட்டான், இவன் எதுக்கும் லாக்கிப்பட மாட்டான். பிள்ளை அப்படியே விவரிச்சு பேசுறோம். விவரிச்சு பேசி அது அந்தந்த டைப்பு வந்த உடனே நம்ம என்ன சொன்னோம்? கடவுளை என்ன இப்படி பண்ணி வச்சுட்டாரு. ஐயா, கடவுள் பண்ணலையா? இல்லைங்க, பேய் இல்லையா? உங்க வாயையா. எந்தெந்த பேர் அதுக்கு கொடுத்தானோ அந்தந்த பேராய் அந்த ஜந்து மாறியது. So you must know your authority.
There is power in your word. Every word carries power. Your words are container. உன்னுடைய வார்த்தைகள் சில காரியங்களை உள்ளடக்கி வைத்திருக்கிறது. சும்மா சொன்னங்க, சும்மா இல்லைங்க, you mean it. But then you say, no, I didn't mean it. இல்ல. ஒவ்வொரு வார்த்தைக்கும் அதை நீங்க டிஸ்கிரைப் பண்ணீங்கன்னா, விவரிச்சு சொன்னீங்கன்னா, அந்த பேர் இட்டீங்கன்னா அது அப்படி ஆயிடும். நான் பிறந்த நாள்ல இருந்து நான் பார்க்குறேன், என் வீடு உருப்பட்டதாக சரித்திரம் இல்லை. இந்த மனுஷனை கல்யாணம் பண்ண நாள் முதல் கொண்டு பார்த்துட்டேன், இது வரைக்கும் எந்த முன்னேற்றமும் கிடையாது. இன்னைக்கு இவ்வளோ வருஷமா நம்ம வீடு நம்முடைய குடும்பம் நல்லா இல்லாத காரணமே நம்ம வாயின் வார்த்தைகள் தான். வாயின் வார்த்தையை நீங்க கவனமாக கவனிச்சீங்கன்னா, நான் சொல்றேன், கர்த்தர் உங்களோடு இருந்த காரியத்தை மாற்றி தருவார். இன்னைக்கு பல காரியம் நமக்கு முன்னாடி வருதுங்க. எப்படி தேவன் ஆதாம் மிருகங்களை எல்லாத்தையும் கொண்டு வந்து நிறுத்தினாரோ, இப்போ மனுஷன் தேவனை விட்டு பிரிஞ்ச பிறகு பிசாசு என்ன பண்றான்? He is having authority. இந்த பூமி மேல அவனுக்கு ஒரு அதிகாரம். ஒவ்வொன்றா கொண்டு வந்து நிறுத்துறான். பிரச்சனையை கொண்டு வந்து நிறுத்துறான், பிள்ளையை கொண்டு வந்து நிறுத்துறான், குடும்ப பாரத்தை கொண்டு வந்து நிறுத்துறான். அப்படி அதுக்கு அந்தந்த பேர், எந்தெந்த பேர் வைக்கிறீங்க? நான் சாபமா இருக்குது என் வாழ்க்கை, எனக்கு தலைவலியா இருக்குது, என்னால் முடியல, ஐம் எம்ப்டி, காலி ஆயிடுச்சு, வீட்டில் ஒன்றும் இல்லை, நான் வெறுமையா இருக்கிறேன். ஆனா நீங்க சொல்லணும், நான் பலவீனன் அல்ல, பலவான், நான் ஏழை அல்ல, நான் ஐஸ்வர்யவான், என் கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார், இந்த வீடு ஆசீர்வதிக்கப்படும், என் பிள்ளைகள் கர்த்தரால் வந்த சுதந்திரம், என் பிள்ளைகள் ஒலிவ மர கன்றுகளைப் போல் இருப்பார்கள், போகும்பொழுதும் வரும்பொழுதும் நான் ஆசீர்வாதமாய் இருப்பேன், என் கர்த்தர் என்னை விட்டு விலகாது இருக்கிறார், நான் ஆசீர்வாதமானவன் சொல்லு. பேசினா நல்ல நாள் வரும். அப்படியா? உண்மைதானா? உண்மைதான். பாருங்க, நீதிமொழி 18ஆம் அதிகாரம், இதெல்லாம் எத்தனை ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பாக எழுதுனது. ஆனா அதை கவனிங்க, நம்மளை பத்தி எழுதிருக்கு. ஆமென். நம்ம யாரு, நம்ம எப்படி செயல்பட முடியும், தேவன் யார், நமக்கு என்ன அதிகாரம் கொடுத்திருக்கிறாரு, அவருக்குள்ள என்ன செய்ய முடியும், எல்லா பொட்டன்ஷியலும் நமக்கு இருக்கு. பகல் சொல்லுங்க, எல்லா திறமையும் இருக்குது. என்ன சொல்றீங்களோ அப்படி ஆயிடுவீங்க. சொல்லுங்க. சில நேரத்தில் சொல்லுவாங்க, நீ அழகாவே இல்லை, உனக்கு கல்யாணமே ஆகாதுடி, உன் மூஞ்சிக்கு ஒரு புருஷன் வரப்போறானா பாரு, உனக்கு வரவே வராது. நீ என்ன தெரியுமா சொல்லணும்? எனக்குன்னு ஒரு ஆம்பளைய, எனக்குன்னு ஒரு புருஷனை கர்த்தர் வச்சிருக்காரு, நீ அசிங்கமா இருக்கன்ற, நான் அழகா இருக்கேன்னு சொல்லு. You must say that. I'm beautiful, I'm handsome. ஆமென். சொல்லுங்க, நான் அழகா இருக்கேன், நான் ஹேண்ட்ஸமா இருக்கேன். இப்போ எனக்கு வயசான நான் போய் நின்றுன்னு என் முகலாம் அப்படியே சுருங்குது, என் கையெல்லாம் சீக்கிரமாக ஒரு வருஷத்துல சுருங்கிடும். நான் சொல்லுவேன், ஐ எம் ஹேண்ட்ஸம், நான் நல்லா இருக்கேன், அழகா இருக்கேன். ரைட்? நான் அப்படி தான் பேசிக்கிறேன், நான் ஹேண்ட்ஸமா இருக்கேன், நான் நல்லா இருக்கேன். எல்லாம் சொல்லுங்க. நீ 1000 கிரீம் போட்டுட்டு நீ அசிங்கமாகறன்னு சொல்லு, அந்த கிரீம் வேலை செய்யாது. நீங்க பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் முக்கியம். நீங்க பேசும்போது, நல்ல வார்த்தையை பேசும்போது பிளட் செல்லாம் அப்படியே ப்ரொடியூஸ் ஆகும், ரீப்ரொடியூஸ் பண்ணும், திசுக்கள்லாம் அப்படியே உள்ள உருவாகும். கெட்ட வார்த்தையை பேசி பாருங்க, செத்துருவேன், நல்லா இல்லை, அப்படியே ஒரு மாதிரி பாரமா மேலே வந்து அழுத்தம், ரத்தம்லாம் அப்படியே சுருங்கிடும், அணுக்கள்லாம் செத்துரும், செல்லு சரியானவுடனே எண்ணெய் பசு காலில் இருக்காது, எலும்பு நடக்கும்போது கருக்கு முறுக்கணும், அப்புறம் ஊசி போட்டு எண்ணெயை ஏற்றும், அப்புறம் அந்த நீ கேப்பை வந்து மாற்றி வேற மூடி போடணும். எதுக்கு வீண் செலவு? வந்து சிரிச்சு நல்லா இருக்கலாமே, சந்தோஷமா வாழலாமே. இலவசமா கொடுத்துட்டாரு. கர்த்தருக்குள் சந்தோஷமா இருப்பதே என்னுடைய பலன். The joy of the Lord is my strength. கர்த்தருக்குள் சந்தோஷமா இருப்பதே என்னுடைய பலன். எல்லாம் சொல்லுங்க. ஆண்டவர் முகத்தை அழகா தான் படைச்சிட்டாரு, அழகா இருக்காங்க சில பேர், ஆனா அசிங்கமா முகத்தை எப்படிமா இருக்கேன் அழகாப்பா அன்ட்டா அங்கேருந்து கேட்கறதுக்கு. அந்த மூஞ்சை எவ்வளோ அசிங்கமா வைக்க முடியுமோ அவ்வளோ அசிங்கமா வச்சுட்டு அப்புறம் சொல்றாங்க, 14 வயசு நல்லா தாண்டி இருந்தேன், இப்ப பாரு என் முகம் எப்படி ஆச்சுன்னு. அவ்வளோ அழகா ஆக்கி இருக்கிற நீ. பேசி 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 அசிங்கமாக்கியாச்சு. யாரோ ஒருத்தவன் அசிங்கம் சொன்னா பேசி பேசி உனக்கும் கல்யாணம் பண்ண ஒரு நல்ல அழகான மாப்பிள்ளையை கொண்டு வருவார் பாரு. நல்லா கை தட்டு பாராள. அவன் சொல்றான், அவங்க சொல்றாங்க, உனக்கு மாப்பிள்ளையா வராதுடி, உன் மூஞ்சிக்கு வராது. சொல்றேன், கர்த்தருடைய மனுஷனா உன்னை கட்டுறது ஒரு ஆளை கர்த்தர் வச்சிருக்க.
அவங்க யாரும் உன்னை பத்தி பேச, உன்னை பத்தி நீ சொல்லு. ஐ அம் பிளஸ்ட், நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன். ஆமென். அப்போ அவ்வளோ ஒரு அத்தாரிட்டி இருக்கா? ஆமா. நீதிமொழியின் புத்தகம், ஏன் நான் சொல்றேன்றதுக்கு நான் வசனத்தை எடுத்து காட்டுறேன். என்ன மாதிரி எழுதிருக்குது பாருங்க. வேத புத்தகம் 18ஆம் அதிகாரம். If you have English Bible, Proverbs chapter 18 verse 20 and 21, 20, 21. அவனவன் வாயின் பலனால் நீ என்ன மாதிரி வாயில பேசுறியோ அதோடைய ஃப்ரூட், அதோடைய விளைவு எப்படின்னா, நீ சாப்பிட போறியா, நல்லா சாப்பிட போறியா, நல்லா சாப்பிட மாட்டியா, ஏழையா இருக்க போறியா, ஐஸ்வர்யமா இருக்க போறியா, எல்லாம் வாயில தான் இருக்குது. அவனவன் வாயினுடைய விளைவினாலே வயிறு நிரம்பணும்னா என் பர்ஸ் நிரம்பணும், என் பேங்க் அக்கௌண்ட் நிரம்பணும். என் வயிறார நான் சாப்பிட்ணுன்னா, நல்லா சாப்பிட்ணுன்னா எனக்கு பணம் வேணும். நான் போய் கோழி கடையில் நின்றுட்டு எனக்கு கோழி கொடுன்னு கேட்டால் கொடுக்க மாட்டான். நம்ம சபை விசுவாசி தான் கோழி கடை வச்சிருக்காரு. ஹல்லேலூயா பிரதர், பிரைஸ் தி லார்ட். ஒரு 2 கோழி கொடுன்னா கொடுப்பாரா? ஸ்தோத்திரம்னா கோயிலே வச்சுக்கலாம், பணத்தை கொடுன்னுமா. எண்ணெய் கடை வச்சிருக்காங்க அந்த சிஸ்டரு, அவங்க வியாபாரம் பண்ணுறாங்க. சிஸ்டர் பிரைஸ் தி லார்ட், சிஸ்டர் சூரியகாந்தி எண்ணெய் கொடுங்கன்னா அதெல்லாம் அங்கே இங்கே வேணான்னுவான். துணி கடை, எந்த கடையாக இருந்தாலும் ஒரு விசுவாசியாக இருந்தால் கூட அங்கே போயிட்டு காசு இல்லாமல் நீ வாங்க முடியாது, காசு வேணும். கரெக்டுங்களா? ஆனால் நம்ம என்ன நினைக்கிறோம், உழைச்சி பிச்சு பீராண்டி சுரண்டி மாடா உழைச்சி ஓடா தேஞ்சி தான் அந்த காசை சம்பாதிக்க முடியும். இல்லை, முதல்ல வாயை மாத்தினா நான் சொல்றேன், உனக்கு திறமை வந்துடும் பாருங்க, பலன் வந்துடும், பலன் வந்துடும், பலன் வந்துருங்க. மனசு சொல்லும் சில நேரத்தில், no, you cannot do that, you can't, you must say that immediately, yes, I can do, demon. Shut your mouth, you demon. பிசாசே, உன் வாயை மூடு. என்னால முடியாதுன்னு சொல்லாத. இந்த ப்ராஜெக்ட் என்னால செய்ய முடியும், இந்த வேலை என்னால செய்ய முடியும். கர்த்தர் ஞானமாயிருக்கா, கர்த்தர் பலனாயிருக்கிறார். கொஞ்சம் துணிவா தைரியமா ஸ்டெப் இன் ஃபெய்த், விசுவாச கால் வைத்து பார், என் தேவன் அதிசயத்தை செய்வார். படிக்கிற பிள்ளைங்க நல்லா படி. படிக்கும் போது புக் எடுக்கும் போது மூக்கில் அழுதுகிட்டு புக் எடுக்கிறது. எப்ப பார் படி படின்னு எங்க அம்மா அறிவு கட்டது. உனக்கு இப்ப புரியாது, கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க. அப்புறம் இங்க ஒண்ணு அங்க ஒண்ணு நிற்கும் பக்கத்துல. அந்த பிள்ளை கேட்கும், எனக்கு அது வாங்கி கொடுத்து. அப்ப அப்படியே குரங்கு, இஞ்சி துண்ண குரங்கு மாதிரி பார்த்து நிற்பேன். உன்னால வாங்கி கொடுக்க முடியாது, உன் பிள்ளைக்கு நீ வாங்கி கொடுக்க முடியாது, பரலோகத்திலிருந்து உனக்கு வராது. நான் சொல்றதை கவனிங்க. நீங்க செய்ய வேண்டிய நேரத்தில் கரெக்டா செய்தா நீங்க மட்டும் இல்ல, பல குடும்பத்துக்கு நீ ஆசீர்வாதமா இருப்ப. கஷ்டப்படாம எதுவும் வராது. பகலால பஸ் சொல்லுங்க. When you want to come up in your life, I tell you, you must come out from your comfort zone. நல்லா படுத்துக்கிட்டு பெட்ல படுத்துட்டு பெட்ஷீட்டை போட்டுட்டு ஏசியை போட்டுக்கிட்டு படுத்துக்கிட்டே பாப்கார்ன் சாப்பிட்றது நல்லா தான் இருக்கும். டிவி ஆன் பண்ணி வச்சுட்டு கார்ன் பஃப் எடுத்து வாயில போட்டுக்கிட்டு அப்படியே வேர்க்கலையை போட்டு பார்க்க நல்லா தான் இருக்கும். அப்படியே சாப்பிட்டு என்ன ஆகுதுன்னு பாரு. நீங்க பாருங்க, அம்மா பணத்தில் சாப்பிட்டாச்சு, அப்பா பணத்தை சாப்பிட்டாச்சு. நாளைக்கு ஒரு நாள் வரும், உன் பணம், யூ நீட் டு கிவ். உன்னோட ரோல் வரும், உனக்குன்னு ஒரு நேரம் வரும். அந்த நேரத்தில் உங்க அப்பா கிட்ட போக முடியாது, அம்மா கிட்ட போக முடியாது. ஏன்னா அம்மா மேபி ஓல்டு. ஒருவேளை கல்யாணம் ஆகிட்ட பிறகு போனீங்கன்னா அப்பா சொல்வார், உனக்கு வெக்கமா இல்லை, வெக்கமா இல்லை. கண்டிப்பா கேட்பார். நல்ல அப்பா வந்தா கேட்பார், வெக்கமா இல்லை உனக்கு? எவ்வளவு நாள் அந்த ஆள் சம்பாதிச்சு போடுவான்? பாஸ்டர் நல்லா சொல்லுங்க பாஸ்டர், எவ்வளவு நாள் வாங்கிப்பார்? இன்னும் அங்க போய் நின்று அம்மா ஒரு 500 ரூபா கூட, 1000 ரூபா கூட. கல்யாணம் ஆகிட்டு கூட போய் நிக்கிறதாங்க. நியாயமா நீ அம்மாவுக்கு செய்யணும், அப்பாவுக்கு செய்யணும். அப்ப நமக்குள்ள ஒரு டிசைர் வேணாம், இந்த குடும்பத்தை மாத்தணும், என் வாழ்க்கையை மாத்தணும். இவ்வளவு நாள் இந்த வீடு தரித்திரமா தானா, இனி இப்படி இல்லாதபடி நல்ல வாழ்க்கை வாழ விரும்பினால் 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 நான் சொல்ல, உன் வாயை மாற்று. சொல்ல, நாங்க அதெல்லாம் பேசல, பரலோகத்தை பத்தி தான். ஐயா, நீ பரலோகம் பத்தி பேசுற, இப்ப போயிடு. உன்னை அவன் எங்க இருக்க சொன்னா? ஒருத்தர் சொல்றார், நாங்க இதை பத்தி எல்லாம் பேசுவதில்லை, நாங்கள் பரலோகத்தை பத்தி பேச. போயிடு. யார் உன்னை எங்க இருக்க சொன்னா? பரலோகம் போறதுக்கு முன்னாடி வீட்டை பரலோகமாக்கிட்டு போ. வீட்டை நரகமாக்கி பரலோகம் போற நினைக்கிறியே, அதுதான் தப்பு. கல்யாணம் பண்ணி 2 பிள்ளைய பெத்து போட்டாச்சு, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் சொல்லி அந்த பிள்ளைக்கு என்ன ட்ரெஸ் வாங்கி கொடுக்கல, ஃபீஸ் கட்ட முடியல, வாழ்க்கையை நடத்த முடியல.
கேட்டா சொல்றாங்க கர்த்தர் நம்மள அப்படி வச்சிருக்காரு, வாழ கத்துக்கோ. என்ன பண்றது? விசுவாசி விசுவாசி. நீ எதுவும் செய்யல, எதுவும் செய்யல. செய்யணும், செய்தாதான் வாய்க்கும். என்ன ஒவ்வொரு வீடா போய் ஜெபம் பண்ணி எனக்கு 100 ரூபா கொடு, 50 ரூபா கொடு, கர்த்தருக்கு கொடு, கர்த்தருக்கு கொடுன்னு போய் அங்கங்க கையை நீட்டாம கொடுக்கிறபடி உன் கையை நீட்டு. நான் பண்றது கொஞ்சம் வேகமா பேசின மாதிரி ஆயிடுச்சு. அவனவன் வாயின் பலனால், இப்ப எப்படி பேசுறோமோ அதை பொறுத்து தான் நம்ம வயிறு நிரம்பும். என்னால முடியலப்பா, ரொம்ப வயசாயிடுச்சு, நானும் பயங்கரமா உழைச்சி எல்லாம் ஓஞ்சி போச்சு அப்படின்னு சொல்லிட்டியா, அடுத்த வருஷம் மொத்தமா ஓஞ்சிடும். நான் சாவர வரைக்கும் ஓய மாட்டேன். எனக்கு ஒரு ஹோப், ஒரு நம்பிக்கை இருக்கு. என் கை கர்த்தரால் போருக்கு பயிற்சிவிக்கப்பட்டிருக்கிறது. நான் எதையும் செய்ய திராணி உள்ளவன். தீங்கு நாளிலே எதிர்த்து நின்று எதையும் செய்ய, தீங்கு நாளிலே எதிர்த்து நின்று எதையும் செய்ய எனக்கு திராணி உண்டு. எபேசியர் 6ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் சொல்லுது. அந்த வசனம் அதை எடுக்க மாட்டாங்க. வானமண்டலத்தில் பொல்லாத ஆவிகள் சேனை, அதுதான் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். பேயை பத்தி பேசினா அது ஒண்டி எடுத்து ஹைலைட் பண்ணுவாங்க. உலகத்திலே 4 விதமான ஆவிகள் வானமண்டலத்தில். ஐயோ இரு, அதுக்கு முன்னாடி என்ன எழுதிருக்குது? தீங்கு நாளிலே அவைகளை எதிர்த்து நின்று சகலவற்றையும் செய்து முடிக்க திராணி உள்ள. அதை பத்தி பேசவே மாட்டாங்க. தீங்கு நாள்ல எதிர்க்க முடியும்ன்றதை சொல்லிட்டு தான் பேயை பத்தி சொல்றார். அப்ப தீங்கு நாள் வருதுன்னா பிசாசு கிட்ட இருந்து வருது. அந்த பிசாசு கிட்ட இருந்து நீ நல்ல நாளை பார்க்கணும், அந்த சாத்தான் வெட்கப்படணும். வாயை மாற்றினால் ஜீவனை விரும்பி நல்ல நாளை காண வேண்டும் என்றால் இந்த தீமையாய் பேசுற வாயை மாற்று. அப்ப எங்க மரணம் இருக்கு, எங்க ஜீவன் இருக்குது? நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. எங்க இருக்கான்? உதடுகளின் விளைவினால் அவனவன் திருப்தி ஆவான். நீ எந்தெந்த காரியத்தை நீ பேரிடுறியோ அந்தந்த பலன் உனக்கு வரும். உன் பிள்ளைகளை பார்த்து என் பிள்ளைகளால் சமாதானம் வரணும், வரும். சில குடும்பத்தில் பெற்றோர்கள் எல்லாம் பேசியிருக்க மாட்டாங்க, பிள்ளைங்க நல்லா பேசும். சில பெற்றோர்கள் சிலதை சொல்றாங்க, நீ சரிப்பட்டவன் வரமாட்டேன், நல்லா இருக்க மாட்டேடா. ஆனா அந்த பையன் அந்த பொண்ணு சொல்லுது, இல்லை நான் நல்லா இருப்பேன், கர்த்தர் என் கூட இருக்கிறாரு. ஏன்னா உன் ஜீவன் நீ பொறுப்பு. It is not your father or mother or your uncle. I tell you, you are the responsibility for your own word. அவனவன் வாயின் பலனால் அவனவன் வயிறு நிரம்பும். I love that. நல்ல வேளை எங்க அப்பா வாயினால என் வயிறு நிரம்புனா தொலைஞ்சு போயிட்டு இருப்பேன். என் மாமா வாயினால நல்லா இருப்பேன்னு சொல்லியிருந்தா என் வாழ்க்கை நிலை குலைஞ்சு போயிருக்கும். உன்னை குறித்து நல்ல எண்ணங்கள், நான் சொன்ன பெற்ற தாயை விட தகப்பனை விட பரலோக தகப்பனுக்கு நல்ல எண்ணங்கள் உண்டு. மரணமும் ஜீவனும் எல்லாம் சொல்லுங்க நாவின் அதிகாரத்தில் இருக்கு. திரும்ப சொல்லுங்க. அப்போ மரணத்தை செயல்படுத்துறதும் ஜீவனை செயல்படுத்துறதும் செய்யப்படாம பண்றதும் நாவில் ஒரு அதிகாரம். சூழ்நிலை, நெருக்கம், துன்பம், வியாதி, பயமானதை பேசாமல் ஜீவ வசனத்தை பேசுங்கள். ஏனென்றால் அந்த வார்த்தை ஒரு விதையை போல் இருக்கிறது. விதயமாக நிலத்திலே விதையுங்கள், அது ஒரு நல்ல அறுவடை கொண்டு வரும். Don't ever say I am sick and tired. I am afraid. எனக்கு ரொம்ப டயர்டா இருக்குது, எனக்கு சிக்கா இருக்குது, பயமா இருக்குது, சொல்லவே சொல்லக்கூடாது. சொல்லுங்க. பயமானதையும் தீமையானதையும் சூழ்நிலையும் நான் பேச மாட்டேன். கர்த்தருடைய வசனத்தையே, ஜீவனையும் நன்மையும் ஆசீர்வாதமானது அதையே நான் பேசுவேன். சரி, நம்ம பேசுறோம். ஆனா நம்ம நெய்பர் இருக்காங்கல்ல, பக்கத்து வீட்டுக்காரங்க, அவங்க கொஞ்சம் பிரச்சனை உள்ளவங்க. பாருங்க, பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு நல்லவங்க தான். நம்மளுக்கு பிரச்சனை வரும்போது நம்ம நல்லா இருக்கணும்னு சில காரியத்தை பேசுவாங்க, எல்லாம் நெகட்டிவாகவே பேசுவாங்க. இப்போ அதை எப்படி மாத்துறதுன்னு சொல்லி கொடுக்குறாரு பாருங்க. இப்போ எல்லா இடத்துலையும் வியாதி வருதுன்னு வச்சுங்களேன், பக்கத்தில் அப்பா பார்த்துப்பா, எல்லா இடத்துலையும் வியாதிக்கு தான், கொஞ்சம் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்ல. நீங்கள் அவர் ரொம்ப நல்லது சொல்கிறாருன்னு நினச்சிக்க கூடாது. அவருக்கு தெரிஞ்சதை அவர் சொல்கிறார், உனக்கு தெரிஞ்சதை நீ சொல்லணும். இப்படி வேதம் சொல்லி கொடுக்குது. பார்க்கலாம். நீதிமொழியின் புத்தகம்
11ஆம் அதிகாரம் 9வது வசனம். படிக்கும் போதே எனக்கு சிரிப்பு. படிங்க. மாயக்காரன் சொல்லும் போதுங்க ரட்சிப்பை பெறாதவன், தேவ பக்தி அற்றவன், இஸ் நாட் a religious person, or else godlinessனா என்னன்னே தெரியாதவன். தேவ பக்தி, godliness profitable in all. தேவ பக்தி ரொம்ப லாபம். அல்ல ஒரு ஆமென் சொல்லுவோம். நம்ம ஊர்ல தேவ பக்தினா வேற, முடிய வளர்க்கறது, முடிய வெட்டுறது, முடிய வழிக்கிறது, தாடி வைக்கிறது, தாடியை வழிக்கிறது, மீசையை எடுக்கிறது, சட்டையை மாத்துறது, கலர் சட்டையை மாத்திக்கிறது, இருக்கிறத கழட்டுறது, பூட்டுறது, அதெல்லாம் தேவ காட்லினஸ், காட் கைண்ட் ஆஃப் லைஃப். எல்லாம் சொல்லுங்க. இல்லை தேவ தேவ பக்தி என்பது தேவனை போல் வாழ்வது. எல்லாம் சொல்லுங்க. தேவ பக்தினா என்ன? தேவனை போல் வாழ்வது. இன்னொரு தடவை சொல்லுங்க. அவங்களுக்கு இந்த தேவனை பத்தி தெரியாது. அவன் என்ன பண்றான்? அடுத்தவனை, நெய்பர். அடுத்தவன்னா நெய்பர், பக்கத்தில் இருக்கிறவங்க, பக்கத்து வீட்டுக்காரங்க, கொடுத்துரும் பண்றவங்க, வேற ஆளுங்க, உங்களை சுத்தி இருக்கிற நெய்பர்ஸ். வாயினாலே கெடுக்கிறான். என்னப்பா எங்க போற? வேலைக்கா போற? ஐயோ பார்த்துப்பா, அங்க இப்பதான் ஆக்சிடென்ட் ஆயிருக்கான். என்னப்பா பிசினஸ் தொடங்கிட்டேன் கேள்விப்பட்டேன், பார்த்துப்பா இந்த பிசினஸ் வந்து எல்லாருக்கும் சரிப்பட்டு வரல, நீ போய் இதை போய் தொடங்கிட்டியே, பார்த்துப்பா அந்த ஊருக்கா போற, அங்கதான் ரொம்ப பிரச்சனையாம, வார் நடந்துட்டு இருந்தாம, நீ இப்பதான் ஏழிச்சு போலான்னு யோசிச்ச. அவங்க சொல்றாங்க வாயினாலே கெடுக்கிறான். நீதிமான், ஐ லவ் திஸ், நீதிமானோ அறிவினாலே தப்புகிறான். கையை தட்டி தேவனை துதிப்போமே. அவன் இருக்கிற பிரச்சனையை பத்தி பேசுறான். நீதிமான்னா யாரு? நீதிமான்னா நீங்க ரொம்ப நல்லவன் என்றது கிடையாது. இட்ஸ் நாட் அபவுட் தட். நீதிமான்னா நமக்கு ஒரு நீதி நடந்து, நான் பிறக்கும் போதே ரோமர் 5:12 சொல்லுது, நான் பாவத்துல பிறந்தேன், பாவம் மரணம் என்ன ஆண்டுக்குச்சு. நான் செய்த பாவம் அல்ல, ஆதாம் வழியாக பாவம் உள்ள வந்துச்சு. அப்ப நான் பிறக்கும் போதே என் மேல ஒரு தீர்ப்பு இருக்குது, நான் நரகத்துக்கு போகணும்னு ஒரு தீர்ப்பு. பக்கத்தில் சொல்லலாம் கவனிங்க, ஏன்னா இதை சரியா கவனிக்க மாட்டேன். ஒரு ஆள் நல்ல ஒழுக்கமா வாழ்ந்துட்டான்னா இவன் சொல்றான் அவன் பரலோகத்துக்கு போயிடுவான். இல்ல இல்ல, பிறக்கும் போதே என்னன்னு எழுதிருக்குதான். சொல்லுங்க, பரவாயில்ல, சத்தமா சொல்லு. செத்த எங்க போவோமா? பைபிளை நம்புறீங்களா? நம்புறீங்களா? இப்ப யாருமே கையை தூக்கல. நம்புறீங்களா? அது என்ன சொல்லுதுன்னா, நல்லவன் கெட்டவன் இல்லை, பிறக்கும் போதே உனக்கு ஒரு தீர்ப்பு இருக்குதான், ஆக்கினை தீர்ப்பு, அதாவது தண்டனை, நரக தண்டனை உனக்கு தீர்ப்பு எழுதி வச்சாச்சு. ஏன்பா நான் என்னங்க பண்ணேன்? ஆதாம் ஒருவன் செய்த பாவத்தினால இந்த பாவம் உள்ள இருக்குது. இப்ப நான் பாவம் செய்யல, பட் சின் இஸ் இன்சைட். இப்ப தேவன் யாருன்னா அசுத்தத்தையே பார்க்காத சுத்த கண்ணுடைய மகா பரிசுத்த தேவன். So God can see inside what you have. You are so transparent. அவர் பார்வையில் நீ நிர்வாணமா இருக்க, அப்படியே ஊடுருவி பார்ப்பார். ஆமென் சொல்லாம. இப்போ என் பாடி உள்ள என் ஹார்ட்டை நான் பார்த்ததே கிடையாது, நீங்க பார்த்துருக்கீங்களா? ஆனா ஸ்கேன் பண்ணும்போது, பெட் ஸ்கேன் போனீங்கன்னா அதுல இன்னும் கொஞ்சம் 64 செக்ஷன், 128 செக்ஷன் அப்படின்னு சொல்லி வகையறுத்து படம் பிடிச்சு 3Dல போடுறான். நம்ம ஹார்ட் என்ன சைஸ் கீஸ் எல்லாமே அது அப்படியே வந்துடுது. எப்படி எடுத்து நம்மளே பார்க்க வைக்கிறான். அதில் இருக்கக்கூடிய எக்யூப்மெண்ட்ஸ் ஊடுருவி செல்லு உள்ள இருக்கிற பாகத்தை வகை அறுக்குது. ஒரு மனுஷன் கண்டுபிடிச்ச டெக்னாலஜி உள்ள இருக்கிற ஆர்கனை கண்டுபிடிக்கனா, தேவனுடைய கண்கள் உள்ள இருக்கிற பாவத்தை ஊடுருவி பார்க்கும். அதனால நமக்கு என்ன ஆகுதுன்னா, எனக்கு பிடிக்கல, சில நேரம் நான் யோசிக்கிறது எனக்கு பிடிக்கல, நான் இதை செய்யும் போது நான் அறிவு இருக்கிறேன், நான் பாவத்தை வெறுக்கிறேன். ஆனா ஏன் எனக்கு அந்த எண்ணம் வருதுன்னா, the sin is inside of me. பாவம் உள்ள இருக்கு. ஸோ நான் போய் அவர்கிட்ட போய் நிற்க முடியல, ஏன்னா என் பாவம் இருக்குது. பாவம் எங்க இருக்குதோ தேவன் கிட்ட நான் போய் நிற்க முடியும். அந்த பாவம் நீக்கப்படணும். இப்போ அந்த பாவம் நீக்கப்பட பரிசுத்தமான தேவன் மனிதனாக வந்து அந்த பாவத்தை அவர் சரீரத்தில் சுமத்தி அந்த பாவத்தை தண்டிச்சிட்டார். அந்த பாவம் என் பாவம் உங்க பாவம் அவர் சரீரத்தில் தண்டிக்கப்பட்டது. வேதம் சொல்லுது, யாரெல்லாம் விசுவாசிக்கிறானோ அவனுக்கு ஆக்கின தீர்ப்பு, நரக தண்டனை இல்லை. நல்ல வேண்டதுனால பரலோகம் அல்ல, விசுவாசிக்கிறவன் எவனோ அவனுக்கு மட்டும்தான் பரலோக வாழ். You may be a righteous person, ஒரு நல்ல ஒழுக்கமான மனுஷனா இருக்கலாம். ஆனா நான் சொல்றேன், அன்பு பிள்ளைகளே,
கர்த்தரை ஏற்றுக்கொள்ளாம இயேசுவை விசுவாசிக்காமல் ரட்சிப்பில்லை. வானத்தின் மேலும் பூமியும் பூமி எங்கும் இயேசுவின் நாமம் அல்லாமல் ரட்சிக்கப்பட வேற நாமம் கொடுக்கப்படவில்லை. ஒருத்தர் கேட்கிறாரு, அப்பனா நம்ம எப்படி வேணா வாழலாமா? எப்படி நீ வாழ்வ? பரிசுத்தமான தேவன் உனக்குள் வருவாரானால் அவர் உன்னை நித்தமும் பரிசுத்த பாதையிலே நடத்துவார். இட் இஸ் நாட் லா, என்னுடைய சட்டம் என்ன நடத்தல, கிருபை என்ன நடத்துது, இயேசு என்ன நடத்துறார். அப்போ மாயக்காரன் சொல்லும்போது ரட்சிப்பை பெறாதவன், நீதிமான் சொன்னா ரட்சிப்பை பெற்றவன். The person who have a relationship with God, அவனுக்கு என்ன கிடைக்குதுன்னா, இப்ப இந்த பிரச்சனை is real. What he says is real. அவர் என்ன சொல்றது உண்மை. ஆனா இதை குறித்த ஒரு வெளிச்சம் கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்காரு. என் பக்கத்தில் 1000 பேரும் என் வலதுபுறத்தில் 10000 பேரும் விழுந்தாலும் அது என்னை அணுகாது. வாதை என் கூடாரத்தை அணுகாது. தீமை என்னை மேற்கொள்ள முடியாது. நான் ஆராதிக்கிற தேவன் இந்த உலகத்திற்கனை விட, தீய சக்தியை விட எனக்குள் ஒரு பெரியவர் இருக்கிறார் என்ற அறிவு, அந்த வெளிப்பாடு, அந்த இன்சைட். அதனால நான் தப்பிச்சுக்கிறேன். அந்த பிரச்சனை வருது, நான் தப்பிச்சுக்கிறேன். எப்படி தப்பிக்கிறேன்னா, எனக்கு ஒரு அறிவு இருக்குது. என்னை தொட முடியாது. என்னை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. உன்னதமானுடைய மறைவிலே இருக்கிறேன். சர்வ வல்லவன் நிழலிலே நான் இருக்கிறேன். நான் தண்ணீரை கடக்கும் போது என் கூட தேவன் இருக்கிறார். ஆறுகளை கடக்கும்போது அநேகரை புரட்டிட்டு போயிடுச்சு. இந்த வியாதி அநேகரை புரட்டி போயிடுச்சு. ஆனால் என்னை புரட்ட முடியாது. அக்கினி ஊடாய் நடக்கிறேன். அநேகர் எரிந்து போனார்கள். ஆனால் இந்த பிரச்சனை என்னை அழிக்க முடியாது. That's a knowledge. Revelation, revealed knowledge. வெளிப்பாடு. அந்த வெளிப்பாடு பெற்றவர்கள் தப்புவிக்கப்படுகிறார்கள். அப்ப நீங்க நல்லா இருந்தா பட்டணம் நல்லா இருக்கும். பகரால சொல்லுங்க. அரசியல்வாதியால பட்டணம் நல்லாவாது. அது சொல்றாரு, அரசியல்வாதி மாறணும் பிரதர். அவர் மாறிட்டு எல்லாமே எந்தவனும் மாற்ற முடியாது. உன்னை அவங்க வேணா மாறி வருவாங்க, இவங்க மாற மாட்டாங்க. நம்ம என்ன பண்றோம், ஒவ்வொருத்தருக்கும் சான்ஸ் கொடுக்கணும் திருடுறதுக்கெல்லாம். நீ திருடியா, சரி அடுத்த ஆள் வா, நீ வந்து கொஞ்சம் திருடிக்க. இதுதான் நம்ப. நீங்க நினைக்கிறீங்களா யாராவது வந்து உங்களுக்கு இதை மாத்திடுவாங்கன்னு? Nobody can change. திருட்டு வேலை செய்யறதுல குறைவா செய்யறவங்களுக்கு தான் ஓட்டு போட முடியும். எப்படி பேசுறீங்க? அவன் 4 கோடி கொடுத்து செலவு பண்ணிட்டு வந்துட்டு உனக்கு வந்து நல்லது செய்து போவான். நம்ம தான் வாங்கிட்டோமே. ஓட்டு போடும்போது ஒரு 2000 ரூபாய் வீதம் எல்லாம் வாங்கியாச்சு. அவனும் கணக்கு போட்டு 2 கோடி சீட்டு வாங்குறதுக்கு 2 கோடி வாங்கி, சரி வேணாம் விடு, அரசியல் போவானா. நீங்க இப்படி இவங்க வந்தா நல்லா இருப்பாங்க, எங்க அப்பா வந்தா நல்லா இருப்பார், என் வேலை கட்சா நல்லா இருக்கும், இன்னைக்கு 1 லட்ச ரூபா சம்பளம் 2 லட்சம் வந்தா நல்லா இருக்கும், நல்லா கொஞ்சம் 4 லட்சம் வந்தா கூட நல்லா இருக்க மாட்டேன். நீ நல்ல வாழ்வு என்பது பணத்தில் இல்லை, நல்ல வாழ்வு என்பது அறிவில் இருக்கு. So in this morning I am imparting the knowledge. நான் ஞானத்தை போதிக்கிறேன், அறிவை புகட்டுகிறேன். இந்த தேவனை நம்பினால் நீ கெட்டு போவதில்லை. பட்டணமே களி கூறுமா. Why? Because you're going to be blessed for many other people. God wanted you to bless you. God wanted to bless you so that you can be blessing to others. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்க விரும்புறாரு, நீ மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்படி. நான் ஆசீர்வதிப்பாரு. நீ ஒரு கம்பெனி தரப்ப, உன் மூலமா 10 பேர் 100 பேர் வாழ்வான். Amen. Hallelujah. நன்றாக வாழ முடியும். எல்லாம் சொல்லுவோம். அப்ப நமக்கு விசுவாசம் தேவைப்படுது. எல்லாம் சொல்லுங்க, விசுவாசம் தேவைப்படுது. திரும்ப சொல்லுங்க. ரோமர் 4ஆம் அதிகாரத்தில் 16வது வசனம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். பல தடவை நம்ம படிச்சிருக்கோம். பட் ஐ அம் கோயிங் டு ஷோ யூ சம்திங் டிஃபரெண்ட். இது எனக்கு தெரியும் சொல்லாதீங்க, நான் வேற ஒன்று காட்ட விரும்புகிறேன். ரோமர் 4ஆம் அதிகாரம் 16வது வசனம். சுதந்திரமானது கிருபையினால் உண்டாயிருக்கும்படி. அப்ப சுதந்திரம் சொல்லும்போது இன்ஹெரிட்டன்ஸ், எனக்கு ஒருவர் சம்பாதித்து கொடுத்தது, அதான் வாரிசு. சுதந்திரம், சொத்து உரிமை. சொத்து உரிமைன்னு சொல்வது அப்பா அம்மா சம்பாதிச்சு வச்சதை நமக்கு கொடுக்குறாங்க. அதே மாதிரி தேவன் எனக்குன்னு கல்வாரி சிலுவையில் சம்பாதிச்சு கொடுத்ததை அதை எனக்குன்னு போட்டிருக்காருல்ல, அது கிருபை. ஐ டிடன்ட் வொர்க் ஃபார் தட். நான் வேலை செய்யலை, நான் ரட்சிப்புக்கு வேலை செய்யலை, அது கிருபை. அந்த கிருபையானது விசுவாசத்தில் வருதான். எல்லாம் சொல்லுங்க,
அப்ப கிருபை எல்லாருக்கும், கர்த்தர் எல்லாருக்கும் செய்துட்டாரு. whoever they believe, whosoever believe, யாரெல்லாம் விசுவாசிக்கணும் அவங்களுக்கு வருது. கோயிலுக்கு வரவங்களுக்கு இல்ல, விசுவாசிகள், விசுவாசிகளுக்கு அல்ல, விசுவாசிக்கிறவர்களுக்கு. சொல்லுங்க, விசுவாசிகளுக்கு அல்ல, விசுவாசிக்கிறவர்களுக்கு. திரும்ப சொல்லுங்க. எல்லா சபையிலும் சொல்லுவாங்க, நான் கூட தான் விசுவாசி, நான் கூட தான் விசுவாசி. ரைட் ரைட், விசுவாசி தான். விசுவாசிக்கிறியா? கர்த்தர் வார்த்தையை விசுவாசிக்க, பேயை விசுவாசிக்கிறியா? என்ன பாஸ் அப்படி கேட்டீங்க? நாங்கள் பேயெல்லாம் விசுவாசி அடிக்கடி சொல்றியே, கட்டு இருக்குது, அமாவாசையில் பேய் ஆடுது, அதுக்கு நான் அமாவாசை ஜபம் வச்சிருக்கேன். நம்ம ஆளுக்கு மிஞ்சிருவான், கிருத்திகை ஜபம் வச்சிருவான். என்னென்ன ஜபம் வைப்பாங்கன்னே தெரியாது. அது என்னன்னே எனக்கு இது வரைக்கும் புரியல. அதை நம்புறாங்க. பேய் ஏதோ ஒரு நாள் ஆடுதான் கடந்து. அதையே கேட்டு கேட்டு பாருங்க, அவங்க அவங்க முகம் கூட சிரிப்பே இருக்காது. பார்த்துருக்கீங்களா நீங்க? ரொம்ப ஓவரா கேட்டால் நான் ஆவிக்குரிய வாழ்க்கையில் ரொம்ப அதிகமாக வளர்ந்துட்டேன்னு சொல்லிட்டு யார்கிட்டும் பேசவே மாட்டாங்க. அவங்க கிட்ட பேசினா அவங்க தனியாக பேசும், விசில் அடிச்சுட்டே இருப்பாங்க. என்னங்க உங்ககிட்ட பேச மாட்டேன், கர்த்தர்கிட்டயே நான் பேசிட்டு இருக்கேன். அதனால தான் வீடு இப்படி இருக்குது. பிள்ளைகிட்ட பேசுறது இல்லை, மனைவி கிட்ட பேசுறது இல்லை, புருஷங்கிட்ட பேசுறது இல்லை. அவங்கெல்லாம் பாவிங்க, அதுங்கெல்லாம் பேய்ங்க. சொந்தக்காரங்கெல்லாம் விரட்டி அடிச்சாச்சு. நம்ம என்ன ஜங்கிள் மேனா? நமக்கு உறவு வேணுங்க. உன் புருஷனை விட்டு பிரிஞ்சு வாழாத, மனைவியை சபிக்காத, பிள்ளைகளை சபிக்காதீங்க. இது கர்த்தரால் வந்த சுதந்திரம். கோயிலுக்கு போய் கர்த்தர் ஆராதிச்சு குடும்பத்தையே சரியா நடத்திடலாம். அப்புறம் எப்படிங்க? குடும்பத்தில் நல்லா வாழணும். பக்கத்தில் ஆளை சிரிச்சு சொல்லுங்க, நல்லா வாழணும். ஐயா இன்னொன்று நல்லா சொல்லுங்க. எப்போ பாரு கோவமா கடிஞ்சு விழுந்துன்னு, திட்டிக்கின்னு, எரிஞ்சு விழுந்துன்னு, பகை உணர்ச்சியை வெளிப்படுத்தி இங்க சொல்றாரு. எப்ப தெரியுமா உனக்கு இந்த சுதந்திரம் எப்ப தெரியுமா வரும்? முதல்ல உனக்கு நான் கொடுத்திருக்கிற இந்த ஆசீர்வாதம், ரட்சிப்பு, நீதி, சமாதானம், சந்தோஷம், பரிசுத்தம் எல்லாம் என் கிருபை. அதை நீ எப்படி பெறுனா? விசுவாசத்தினாலே வருகிறது. எல்லாம் சொல்லுங்க. அந்த விசுவாசத்தை குறித்து சொல்றதுக்கு அது என்ன மாதிரி விசுவாசம்? ஆபிரகாம கர்த்தர் அங்க சொல்லும்போது சொல்றாரு, I have made you father of many nations. அதுதான் இப்ப உங்களுக்கு காட்ட போறேன். அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாக ஏற்படுத்தினேன். எல்லாம் சொல்லுங்க. I have made you, நான் உனக்கு ஏற்படுத்தினேன். இது ரொம்ப முக்கியமானது பாரு. அப்போ அந்த நாலேஜ் அவனுக்கு தெரியுது, தேவன் எனக்கு என்ன ஏற்படுத்தி இருக்கிறார். நீங்க எப்ப பேச முடியும் விசுவாசத்துல? எனக்கு அவர் என்ன ஏற்படுத்தி இருக்கிறான்னு தெரியலன்னா நான் என்ன பேசுறது இருக்குது? அப்ப ஏற்பாடு ஒன்று செய்தார்ல, பழைய ஏற்பாடு, புதிய ஏற்பாடு. இந்த பழைய ஏற்பாடுல பாத்தீங்கன்னா அவர்கள் பாவிகள், ஏனென்றால் நியாயப்பிரமாணம் குற்றப்படுத்தியது. ஆகவே அதிலிருந்து நீதியை பெறுவதற்கு மிருகத்தை பலி கொடுத்தாங்க. அப்போ அவங்களுடைய கேரக்டர், அவங்களுடைய நடத்தையை பொறுத்தது அவங்க ஆசீர்வாதம். இப்ப புதிய ஏற்பாட்டில் கதை சொல்றாரு, உன்னால செய்யவே முடியாதது நான் செய்யறேன். நான் எதெல்லாம் செய்தனோ நீ செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. நான் செய்ததை விசுவாசம் நீ பழப்ப. நான் செய்ததை நீ விசுவாசி. என்ன செய்தாரு? என்னை புது சிருஷ்டியாய் மாற்றினார், என்னை தேவ நீதியாய் மாற்றிருக்கிறார். நான் பழைய மனுஷன் அல்ல, பழையவர்கள் எல்லாம் ஒழிந்து போயின, இனி நான் அல்ல, அவரே என்னில் வாழுகிறார். நான் பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கிறேன். பழைய மனுஷன் சிலுவையில் அறையப்பட்டாகிவிட்டது, இனி வாழ்ந்தால் நான் அவருக்காக வாழ்வேன். அப்படி ஏற்படுத்திட்டார், அப்படி ஏற்படுத்திட்டார். அவர் தலை, நான் அவருடைய உடம்பு, ரெண்டு பேரும் ஒன்னாயிட்டோம். எல்லாம் சொல்லுங்க. அப்ப நான் பாவம் பண்ணா அவரை நான் எகழ்றேன்னு அர்த்தம். அறியணும், அறியணும், அறிந்து கொள்ளணும். நீங்க எங்க போனாலும் எங்க வந்தாலும் நீங்க இயேசுவோடு இருக்கீங்கன்னு தெரியணும். எங்க வேணா போங்க, ஆனா கூட இயேசு வராருன்னு தெரியணும். வீட்டுல சண்டை போடுறீங்களா? ஒண்ணு தெரியணும், உள்ள இயேசு இருக்கிறாரு, கர்த்தர் இருக்கிறாரு. நீங்க பயங்கரமா சண்டை நடக்குதுன்னு வைங்களேன் உங்க வீட்டுல, நான் டக்குன்னு வந்துட்டேன்னு வைங்க, நீங்க என்ன பண்ணுவீங்க? அப்ப நல்லா நடிப்போம். நம்ம போய் பாஸ் வந்துருக்க, ஒரு டீ எடுத்துன்னு வந்து கொடு. இப்பதான் ரெண்டு பேர் கண்டோம்னா சண்டை போட்டு இப்ப வந்து உடனே அப்படியே மாத்திக்கிறோம். ஏன்னா பாஸ்டர் வந்தா, ஆஃப்டர் ஆல் ஒரு மனுஷன் நான், கர்த்தர் வராருன்னு தெரிஞ்சா, என் வீட்டுல கர்த்தர் இருக்கிறான்னு தெரிஞ்சா நமக்கு ஒரு பயபக்தி வரும்ல, ஒரு மரியாதை இருக்குல்ல. அறிந்திருந்தால், அவன் தெரிஞ்சிருந்ததா, God made me,
தேவன் என்னை ஏற்படுத்திட்டார், அநேக ஜாதிகளுக்கு தகப்பன். அதே மாதிரி என்னை கர்த்தர் ஏற்படுத்திட்டார். நான் ஒரு புது சிருஷ்டி, நான் ஆசீர்வாதமானவன், நான் கர்த்தரால் பெருக்கத்தை காண்கிற ஒரு மனுஷன், நிறைவை காண்கிற மனுஷன். என்னை கர்த்தர் ஏற்படுத்தி வச்சிருக்கிறார். நான் இப்படிதான் இருக்க வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம். நலமாய் வாழ்வது தேவனுடைய சித்தமாகவே நான் சொல்லுகிறேன். நான் பலவீனன் அல்ல, பலவான். ஆபிரகாம் ஒரு மனுஷன் ஆயிரமான ஆசீர்வாதத்தை மாத்தினார்னா, உங்க குடும்பத்தில் நீ ஒரே ஒரு ஆள் 1000 பேருக்கு நீ ஆசீர்வாதமாய். நல்ல கை தரலாம். அடுத்த வாரம் நான் காட்டுறேன் யுத்தத்தில் எப்படி பேசுவது. டைம் ஆஃப் பேட்டில். வாழ்க்கையில் பிரச்சனை வருது, கஷ்டம் வருது, துன்பம் வருது. அப்ப எப்படி பேசுறோம்? ஒருத்தர குற்றத்தை கண்டுபிடிச்சு நீ தான், யூ ஆர் த காஸ், நீ தான் அப்படின்னு பேசுறதை விட அதுல எப்படி பேசினா ஜெயம் எடுக்கலாம். யுத்தத்தில் ஜெயம் எடுப்பது எப்படி? வாழ்க்கையில ஒரு போராட்டங்க இல்ல, நிறைய யுத்தம், நிறைய போராட்டத்தை சந்திக்கும். லைஃப் இஸ் நாட் ஈஸி. வாழ்க்கை சுலபமானதில்லை. நீங்க எவ்வளவு நாள் அப்பா அம்மா கீழே இருக்கீங்க அது வரைக்கும் உங்களுக்கு தெரியாது, சேலஞ்ச் தெரியாது. When you leave your family and if you start your own family, then you know. கல்யாணம் பண்றது நல்லதுதான், ஆனா ஒரு சேலஞ்ச் இருக்கும். அது பயந்துன்னு சில பேர் கல்யாணம் பண்றது இல்லை. ஜெயம் எடுக்கணும். யாரோ ஒருத்தன் சொல்லிட்டான் நீ அசிங்கமா இருக்கிறேன்னு, நீங்க சொன்ன நான் அழகா இருக்கேன். சில பேர் சொல்லுவாங்க நீ இப்ப உங்க முகம் நல்லா இல்லை, அதனால தாண்டி உனக்கு மாப்பிள்ளையே வர மாட்டான். நான் சொல்றதை கேளு, நீ அழகா இருக்க, உனக்குன்னு ஒரு மாப்பிள்ளைய கத்தர் வச்சிருக்கா, வரதான் போறான். நல்லா கை தட்டி தேவனை துதி. சில நேரத்தில் சொல்றாங்க உன் மூக்கு நல்லா இல்லை, உன் முகம் நல்லா இல்லை, நீ கருப்பா இருக்கிற, நீ குள்ளமா இருக்கிற, நீ ரொம்ப ஹைட்டா இருக்கிற, உனக்கு மாப்பிள்ளையே கிடைக்காது. அவன் சொல்றதுனால இல்லை, நீ சொல்லு, உனக்குன்னு ஒரு ஆளை வச்சிருக்காரு. I am telling you, you are very 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 beautiful. நான் கூட என்ன பார்த்து சொல்லி I am handsome, நான் நல்லா ஹேண்ட்ஸமா இருக்கேன். வயசாயிட்டு ஐயோ எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றதில்ல. கண்ணாடி முன்னாடி நிற்பேன். See how I am handsome, I look beautiful. சொல்லுங்க நான் எப்படி இருக்கேன்? come on கரெக்ட். இப்ப நீங்க எனக்கு சொன்னீங்க, நான் உங்களுக்கு சொல்றேன். every man listen, you are handsome. எல்லா லேடிஸ் கவனி, you are beautiful. 1008 பட்டியை பூசி கீசி பேசுறதெல்லாம் தப்பா பேசுறது. வயசாயிடுச்சுமா, பல்லு ஆடுது சொல்லி 2 பல்லு காண்டுக்கும் முடியாது. பிள்ளைங்க சரியில்லை, தப்பா பேசாதீங்க. இல்லைங்க எங்க வீட்டில் ஒரே பிரச்சனை, குழப்பம், சண்டை மேல சண்டை. ஐ அம் கோயிங் டு டீச் யூ நெக்ஸ்ட் வீக் எப்படி சண்டையில யுத்தத்துல ஜெயம் எடுக்கிறது. எத்தனை பேருக்கு வெற்றிகரமா வாழணும்? போராட்டத்தில் வெற்றி வேணுமா? இல்ல போராட்டமே அப்படி பாட போறியா? நிறைய பேருக்கு அது ஒரு பெரிய பாட்டு பாருங்க. போராட்டம் போராட்டம் போராட்டம். ஆண்டவரே போராடி உத மேல உத வாங்க கூடாதுங்க, ஜெயிக்கணுங்க, ஜெயிக்கணும். ஜெயிக்க பிறந்தவர்கள் நாங்கள். எழுந்து கர்த்தரை துதிப்போம். ஐ அம் சோ ஹாப்பி. காலையில உங்க மத்தியில வந்தது குறித்து ரொம்ப சந்தோஷம் அடைகிறேன். உங்ககிட்ட பேசுறதே எனக்கு ஒரு சந்தோஷம். You are so receptive heart. நல்லா கவனிக்கிறீங்களா? எனக்கு ரொம்ப பிடிக்குது. நான் பேசிட்டே இருக்கும், நீ தூங்கினா எனக்கு எப்படி இருக்கும்? ஆனால் இந்த சபையில் நான் பார்க்கறது அப்படியே பிரசங்கம் பண்ணும்போது அப்படியே பார்த்துட்டே இருப்பேன். நல்லா கவனிக்கிறீங்க. சீக்கிரமாக நீங்கள் நல்லா ஆயிடுவீங்க. நம்ம கண்டிப்பாக அரண்மனையை கட்ட தான் போகிறோம். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்கும் போது கர்த்தருக்காக நம்ம வாழணும். ஒரு டிட்டர்மினேஷன் உள்ள ஒன்று பத்தின்னு எரியணும். இது இப்படியே இருக்கக்கூடாது, நாங்கள் அடுத்த இடத்துக்கு போகணும், சபை வளரணும், கர்த்தர் ஆசீர்வதிக்கணும் அப்படின்னு விரும்புங்க. நான் ஏன் கீழே கர்த்தர் அந்த ஆலயத்தை கட்ட சொன்னார்னா, கீழே உட்காரும்போது கீழே உட்காராமல் இருந்தோம். 2 6 நேரத்தை ஃபுல்லாக தெரியும். வேணுமென்ட்டு கீழே உட்கார வைக்கிறோம். ஏன்னா தெரியணும் எனக்கு காலியாக எவ்வளோ இருக்குன்னு. அந்த இடமெல்லாம் நிரம்பணும். எனக்குள்ள சாட்டிஸ்ஃபேக்ஷன் வரக்கூடாது, திருப்தி வரக்கூடாது. நிரம்பணும். அதுக்காக நான் ஜோமணும், அதுக்காக நான் உழைக்கணும், அதுக்காக செய்யணும். அதே மாதிரி நான் சொல்றேன், ஒரு லக்கை நோக்கி ஓடுங்கள். செய்ய வேண்டிய காரியம் அநேகம் உண்டு. உங்களை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அப்படியே ஒரு மாதிரி கண்டென்ட்டா அப்படியே நின்றுடாதீங்க. போதும்பா ஆண்டவரே போதும் அப்படின்னு நினைக்காதீங்க.
போக வேண்டிய தூரம் வெகு தூரம். You're all achievers. சாதிக்க பிறந்தவர்கள். உங்களால் முடியும். கர்த்தர் இந்த உலகத்தில் எத்தனையோ பேர் இருக்கு. ஆனா கர்த்தர் உங்களை இந்த வீட்டில், உங்க வீட்டில் கர்த்தர் உங்களை ரட்சித்தார். யோசிச்சு பாருங்க, கொஞ்சம் திரும்பி பாருங்க. ஒரு நிமிஷம் கண்ணை விடுவோமா? கொஞ்சம் திரும்பி பாருங்க. எந்த நிலையிலிருந்து கர்த்தர் உங்களை இன்னைக்கு இவ்வளவு ஆசீர்வாதமா வச்சிருக்காரு. நோக்கம் இருக்கல்லவா? மகனே, இதுல திருப்தி ஆயிட்டியா? இது போதும்னு நினைச்சிட்டியா? இல்ல, நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம். வாயை மாற்று. இது வெறும் ஜஸ்ட் பிகினிங். இது முடிஞ்சிடுச்சுன்னு சொன்னா முடிஞ்சிடும். ஆனா இல்ல, இது தொடக்கம். நான் போக வேண்டியது இன்னும் அதிக காரியம் இருக்குன்னு சொன்னா கர்த்தர் சொல்றாரு, எவ்வளவு தூரம் போறியோ அவ்வளவு போ, அத்தனையும் உனக்கு நான் கொடுக்கிறேன். உன் கால்ல நட, சுத்தி நட, எல்லாம் உனக்கு தரேன். கால் வைக்கும் பூமி எல்லாம். அதான் என்ன சொன்னா, there is no boundary. எல்லைகள் குறிக்கப்படல, நீ தான் எல்லையை குறிக்கணும். ஆக நான் சொல்லுவேன், போங்க வாலிபர்கள் சார், நல்லா படிங்க, கர்த்தருடைய நோக்கத்தை நிறைவேற்றுங்க. கனவை குறித்து பேசினேன், பேஷனை குறித்து, அந்த தரிசனத்தை குறித்து பேசினேன். நல்லா படிங்க, ஒரு கனவோட போங்க, ஒரு தரிசனத்தோட போங்க. கர்த்தர் அதை நிறைவேற்றுவார். அன்பின் பிதாவே, என்னோட எங்களோடு பேசி இருக்கிறீர். இந்த சபையில் அநேகரை எழுப்ப போகிறீர். இது பெரிய காரியங்கள் நடக்கும் என்று நான் அறிந்திருக்கிற கர்த்தர். எல்லைகளை விரிவாக்குகிற ஒரு தேவன். எங்கள் வாயின் வார்த்தையில் உள்ள வல்லமையை பார்த்தோம். ஆதியாமத்தில் படிச்ச ஆண்டவரே, ஆதாம் முன்னாடி அழைத்து வந்து நிறுத்தினீர். You have created and then you brought before Adam whatever Adam described. எதையெல்லாம் ஆதாம் சொன்னானோ, எவையெல்லாம் விவரிச்சு சொன்னானோ, அது அந்த பேர் ஆயிற்று. இன்னைக்கு ரட்சிப்பை பெற்ற நாங்கள், பிசாசு பல தந்திரமா இந்த உலகத்துல பலவிதமான பிரச்சனை முன்ன கொண்டு வரும்போது நாங்க அதை எப்படி டிஸ்கிரைப் பண்றோம், நாங்க எப்படி பேசுகிறோம். இனி நாங்கள் கற்றுக்கொண்டு ஆண்டவரே, வார்த்தையை பேசுவோம், பலவீனத்திலே பலனை பேசுவோம். ஓ, வெறுமையா இருந்தால் பாத்திரம் நிரம்பும்படி பேசுவேன். குறைவு இருந்தால் நான் சொல்வேன், என் பாத்திரம் நிரம்பி வழியும். உன்னதமான மறைவிலே இருக்கிறேன். நான் ஏழை அல்ல, நான் ஐஸ்வர்யவான். நான் பலவீனன் அல்ல, நான் பலவான். நான் வியாதி உள்ளவன் அல்ல, நான் சுகமானேன். நான் தள்ளப்பட்டவன் அல்ல, சேர்த்துக் கொள்ளப்பட்டேன். நான் சாபமானவன் அல்ல, நான் ஆசீர்வாதமானவன். நான் எல்லாம் செய்ய செய்ய பலன் உண்டு. என் கர்த்தரனை அழைத்திருக்கிறார். அவர் நாமத்திலே ஜெயத்தை எடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. நல்ல கரங்களை தட்டி நாம் தேவனை துதிப்போம். ஆமென்.